டாப் நடிகையாக இருந்த அசின் திடீரென தமிழ் சினிமாவில் தடை விதிக்கப்பட்டது ஏன் என்று தெரியுமா? வாங்க பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் ஒரு காலங்களில் மிக பிரபலமாக இருந்தவர் அசின். வெகு சில படங்களிலேயே நடித்திருந்தாலும் இவர் நடித்த அத்தனை படங்களுமே பெரிய ஹிட் அடித்திருக்கின்றன. அஜித், விஜய் என பல ஹிட் ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்திருக்கும் இவர் திடீரென ஒரு நாள் எந்த படத்திலும் நடிப்பதை நிறுத்திவிட்டார். இவருக்கு தமிழ் திரையுலகில் தடை கேரளாவைச் சேர்ந்த அசின் அங்கு குஞ்சாங்கோ கோபனி படத்தில் கதாநாயகியாக நடித்தார். திரையுலகில் அறிமுகமானார். மலையாள நாயகியாக இருந்தாலும் அவருக்கு அங்கீகாரம் கிடைத்தது என்னவோ தமிழ் திரையுலகில்தான். தமிழில் எம். குமரனா சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான இவர் பின்னாளில் விஜய், சூர்யா, அஜித் என முன்னணி நடிகர்களுடன் நடித்து ஹிட் படங்களை கொடுத்துள்ளார். கஜினி படத்திற்கு பிறகு அசின் ஹிந்தி ரீமேக் படத்திலும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இதில் அவர் அமீர் கானுக்கு ஜோடியாக நடித்தார். இதனால் அவருக்கு பாலிவுட்டில் பல பட வாய்ப்புகள் கிடைத்தன. இதனால் இந்தியிலும் தமிழும் அவர் மாறி மாறி நடித்தார். பலரும் அசின் தனக்கு திருமணமான பிறகுதான் திரையுலகில் இருந்து விலகி குடும்பத்தை பார்த்து வருவதாக பலர் நினைத்து கொண்டிருக்கின்றனர். இது ஒரு வகையில் உண்மை என்றாலும் முழுவதும் உண்மை கிடையாது. திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னரே அவருக்கு தமிழ் திரையுலகம் தடை விதித்துள்ளது. 2010 இலங்கை தமிழர்கள் மீதான பரவலான தாக்குதல் நடந்தது. சினிமா சங்கம் இலங்கையில் படப்பிடிப்புகளை வைத்திருப்பதை நிறுத்தி கொண்டது. அசின் தான் நடித்த ஒரு பாலிவுட் படத்திற்காக இலங்கைக்கு சென்றிருந்தார். அதே போல அதே ஆண்டில் IIFA விழாவில் இலங்கையில் நடந்தது. இதில் கலந்து கொள்ள வேண்டாம் என தென்னிந்திய திரையுலகம் தெரிவித்திருந்தது. அசின் அதை பொருட்படுத்தாமல் சென்றதால் அவருக்கு தமிழ் படங்களில் நடிக்க தடை விதித்துள்ளது. அசின் பாலிவுட்டில் மட்டுமே தொடர்ந்து தனக்கு கிடைத்த பணிகளை நடித்து வந்தார். இதை அடுத்து அவருக்கு மைக்ரோபன் நிறுவனத்தின் CEO-வான ராகுல் சர்மாவிற்கு காதல் பற்றி கொண்டது. 2014ஆம் ஆண்டு இவர்களுக்கு இருவருக்கும் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு இப்போது ஒரு மகள் உள்ளார். இவர் படங்களில் நடிப்பதை விட்டுவிட்டு இப்போது தனது குடும்பத்தை மட்டுமே பார்த்து வருகிறார். தனது சினிமா வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்கும்போதே திரையுலகில் இருந்து விலகிய அசினுக்கு இப்போ 40 வயது ஆகிறது. இவர் மீண்டும் சினிமாவுக்குள் ரீஎன்ட்ரி கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் எதற்கும் அசையவில்லை. சமீபத்தில் கூட தனது கணவருடனான போட்டோக்கள் அனைத்தையும் அசின் நீக்கியிருந்தார். இதனால் விவாகரத்து சர்ச்சை எழுந்தது. ஆனால் அதையெல்லாம் அசின் மறுத்துவிட்டார். இதனால் அசின் மீண்டும் சினிமாவிற்கு கம்பேக் கொடுப்பார் என்ற வாய்ப்பே என்று இல்லை. விதிக்கப்பட்டுள்ளது.